வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம பால், ஜீனி, கஸ்டர்ட் பவுடர் இதெல்லாம் சேர்க்காம ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஃப்ரூட் சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த ஹெல்த்தியான ஃப்ரூட் சாலட் ரெசிபியை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சாலட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துப்போம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் எடுத்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுப்போம். நம்மளோட இனிப்பு தேவைக்கேற்ப 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க பழங்கள் இதில் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் ஒவ்வொரு பழமும் 1/4 கப் இருக்க அளவுக்கு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த ஃப்ரூட் சாலட்டுக்கு ட்ராகன் ஃப்ரூட், அன்னாச்சி பழம், மாம்பழம், திராட்சை, ஆப்பிள், மாதுளை, ஸ்ட்ராபெரி, வாழைப்பழம், ஃபைனலாக கிவி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதிக நேரம்லாம் எடுத்துக்காது. பழங்கள் எல்லாம் நறுக்கி வச்சுருந்தோம்னா 1 நிமிஷத்துலேயே நம்ம இந்த சாலட் ரெடி பண்ணிடலாம். அது போக இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடணுங்கிற தேவையும் கிடையாது. நறுக்கி உடனே நம்ம அதை சாப்பிட்றலாம். இந்த சாலட்டோட டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு நம்ம விருப்பப்பட்டால் கொஞ்சமாக துளசி இலையை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். அது வந்து இந்த சாலட்டுக்கு இன்னும் கூடுதல் சுவை கொடுக்கும். எல்லா பழங்களையும் நம்ம ஒரே நேரத்தில் எடுத்துக்கிறதுனால எல்லா பழங்களோட சத்துக்களும் நம்மளுக்கு ஒரே நேரத்தில் கிடச்சிரும். அதுபோக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உடனே நம்ம சாப்பிட்றதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த வெயில் காலத்தில் நீங்களும் இந்த ஃப்ரெஷ்ஷான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஃப்ரூட் சாலட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.